அதானே விஜய் வந்துட்டு 50 நாள் வந்து கடந்துட்டாரு. ஆட்சி வந்து நல்ல முறையில தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த நல்ல முறையில போயிட்டு இருக்கிற ஆட்சியில வந்துட்டு திஷ்டி போட்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள் திஷ்டி போட்ட மாதிரி நடக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திஷ்டி போட்டுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இதனால் முன்னாடி வந்துட்டு ஏடிஎம்கே, டிஎம்கே வேணாம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து டிவிகேவை தேர்ந்தெடுத்தோம். புரியுதுங்களா? இப்போ இந்த ஏடிஎம்கே வேணாம், டிஎம்கே வேணான்ட்டு வரும்போதுல, இப்போ நீங்க மறுபடியும் அவங்கலேருந்தே கட்சி ஆள் சேர்க்குறீங்க. காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க, விசிகாலேருந்து வந்தாங்க, ஐயுஎம்எல்லேருந்து வந்தாங்க, அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க. அதனால் உங்களுடைய பெரும்பான்மைக்கோசரம் நீங்கள் சேர்த்துட்டீங்க. ஓகே. பெரும்பான்மை அமைச்சிட்டீங்க, கட்சி அமைச்சிட்டீங்க, நீங்கள் சேர்த்துட்டீங்க. ஓகே. இப்போ தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் விஜய் பாஸ்கர் அது மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இப்போ சேர்க்கறது எதுக்கு? என்ன சொல்றேன்னா, விஜய் பாஸ்கர் கெட்டவர்னு நான் சொல்ல வரல. அவர் மேலே வந்து கெட்டவர்னு ஒரு அலிகேஷன் இருக்குல்ல, 12 வழக்கு இருக்கு. இப்போ வந்துட்டு அவங்க வர்றது எதுக்கோசரம் வராங்க? இப்போ வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து சேர்ந்துருந்தாங்களா, இந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ விஜய் வந்துட்டு 108 தொகுதியில் ஜெயிச்சார்ல, அவங்க வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா 140 இருக்கும், இல்லைன்னா ஒரு 150 இருக்கும். ஜெயிஷ்டப்பட்டு வரவங்களுக்கு நீங்க எதுக்கு வந்து சேர்த்துக்கிறீங்க? எதுக்கோசரம் அவங்க உங்களுக்காக வந்து சேர்றாங்க? இப்போ நீங்க வந்து ஊழலுக்கு எதிரான கட்சின்னு சொல்றீங்க. ஒருத்தர் ஊழல் செஞ்சுட்டு வராருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவரை நீங்க ஏன் வந்து சேர்த்துக்கிறீங்க? அண்ணா விஜய் மேல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆக்சுவலா வந்துட்டு எல்லாருமே வந்து மக்கள் ஒரு தன்னெழுச்சியா ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தான் இப்போ விஜய் அண்ணனை தேர்ந்தெடுத்தோம். ஆனா இப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேரும் போதுல அந்த கட்சியோட பேர் கெடும். அது கட்சியோட பேர் கெடுன்னு அவங்களுக்குமே நல்லாவே தெரியும். அப்போ வந்து இவங்க ஊழல் செஞ்சா இவங்களை கேட்க மாட்டீங்களா? ஊழல் செஞ்ச வந்து எதிர்கட்சிகளுக்கு மட்டும்தானா? உங்க கட்சியில வந்து சேர்ந்தவங்களுக்கு கிடையாதா? இப்போ வந்துட்டு ஒவ்வொரு தொண்டனுமே சரி, ஒரு ஒரு மக்களுமே சரி, இப்போ ஏடிஎம்கேல நீ வந்து ஓட்டு வாங்கிட்ட, உன்னை 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறாங்க. இப்போ அந்த மக்கள் எதுக்காக உன்னை ஓட்டு தேர்ந்தெடுத்தாங்க? ஏடிஎம்கேல நீ நின்னன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்தாங்க. நீ டிவிகேல வந்து எதுக்கு சேர்ற? உன்னை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீ டிவிகேல சேரக்கூடிய காரணங்கள் என்ன? அப்போ இதுக்கு முன்னாடி எடப்பாடி செஞ்ச தப்புகள்லாம் உனக்கு தெரியலையா? எடப்பாடிக்கு சப்போர்ட்ல நின்று எடப்பாடி அவர்கள் அவருடைய சப்போர்ட்ல நின்று ஜெயிச்சுட்டு நீ டிவிகேக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? அப்போ உன்னை நம்பி அவர் என்ன சிவகங்கை மாவட்டமா அது? விஜய் பாஸ்கர் எந்த தொகுதி? சரி ரைட்டு, அந்த தொகுதி நம்மளுக்கு தேவையில்ல. அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் உனக்கு எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க? இரட்டை இலை சின்னம் வந்து, அதாவது வந்து டிவிகே அலை வந்து அதிகமாக வீசுற டைம்ல உன்னை ஒரு ஓட்டு 2 ஓட்டுலாம் கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு ஓட்டு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓட்டு, பெரிய கருப்பன் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஒரு ஓட்டே வந்து எங்க மேஜர் இது ஆற்று மூசில் உன்னை 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறாங்களே, அந்த மக்களை நீ எதற்காக நீ வந்து, இது என்ன விஷயம்? நீ ஏடிஎம்கேல நின்று ஜெயிச்சன்றதுக்கோசரம் தான் உனக்கு அந்த ஓட்டை போட்டாங்க. நீ எதுக்கு புறந்தள்ளுற? இப்ப விஜய் கட்சியில வந்ததுனால உனக்கு என்ன பண்ணிட்டு போறாங்க? ரைட்டா? அப்போ ஒருத்தர் தவறுன்னு காட்டும் போதுல, அப்போ முதல்ல இருந்தே தவறு அடிப்படையில இருந்தே தவறு. ஒரு மரம் வளருதுன்னா அந்த வேர்ல இருந்தே அந்த மரத்தை நம்ம வளர்த்தா தான் அந்த மரம் வளரும். வேறே தவறுன்னும் போது நீ அந்த மரத்தை ஏன் வளர்த்தெடுத்த? ஏடிஎம்கே வந்துட்டு செல்வி ஜெயலலிதா இருக்கும் போதுல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? அவங்களுடைய ஆளுமை இப்ப இந்த இருக்கிற ஏடிஎம்கே கட்சியில இருக்கா? இல்ல. இப்ப வந்து தினகரன் ஒரு கட்சியா போயிட்டாரு, ஓபிஎஸ் ஒரு கட்சியா போச்சாரு, இபிஎஸ் ஒரு கட்சியா போயிட்டாரு. நினைச்சவெல்லாம் ஒரு கட்சியா பிரியறதுக்கு அது எதுக்கா கட்சி? தியாகச்சம்மல் எம்ஜிஆர் கட்சி வளர்த்த கட்சியா அது? டிஎம்கே சரியில்லைன்றதுக்காக தான் தனியா வந்தாரு, அவர் வளர்த்து எடுத்தாரு. வளர்த்து எடுத்துட்ட பிறகு நீங்க எதுக்கு தனித்தனியா பிரியுறீங்க? செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தாரு? அதிமுகல இருந்தாரு. சேகர் பாபு இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தாரு? இது போல வந்துட்டு ஆட்சி மாறி வைகோன்றாரு, அவர் இது வரைக்கும் எத்தனை கட்சியில இருந்திருக்காரு? புரியுதுங்களா? நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, விஜய் அண்ணனுக்கு இது தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. நம்மள வந்துட்டு இந்த இடத்துல வந்து தியாகங்கள் மட்டும்தான் வந்து வாழ்க்கையில மனுஷனை உயர்த்தும். இவங்க தியாகங்கள் கிடையாது, துரோகிகள். புரியுதா இல்லையா? இவங்க வந்து கட்சி மாறி பச்சோந்தி மாதிரி உட்காந்து நீ வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்க, அதாவது ஊழலுக்கு எதிரான கட்சின்ட்டு நீன்ற சொல்ற தப்புன்னு வச்சுங்களேன். அந்த விஜய் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, ஊழலுக்கு எதிரான கட்சின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. அந்த ஊழலுக்கு எதிரான கட்சின்னு முதல்ல இப்போ ஊழல்வாதிகள்லாம் உங்க கூட வந்து சேர்றாங்களே, நீங்க என்ன அதுக்கு முடிவு பண்ண போறீங்க? நீங்க வந்து ஒரு அறிக்கை விடணும், இது வரைக்கும் செஞ்சவங்களும் விட மாட்டேன், இதுக்கப்புறம் செய்ய போறவங்களையும் விட மாட்டேன். ரைட்டா? அப்ப செஞ்சவங்களாம் தானே உங்க கட்சியில வந்து சேர்றாங்க. அப்ப உங்களுக்கு என்ன அதை மாற்றம் உருவாயிட போகுது? இல்லைங்க, என் கட்சியில வச்சுக்கிட்டு செய்ய விட மாட்டேன்னா, ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, இரும்பு பிடிச்ச கையும் சுரங்கு பிடிச்ச கையும் சரியா இருக்காதுன்ட்டு. ஆக்சுவலா அது செஞ்சு பழக்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு 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 ஆளு எப்படி செய்யாம இந்த இடத்துல இருப்பாரு? செங்கோட்டையின் மேலே 1000 அலிகேஷன் இருக்கு, புரியுதுங்களா? ஆனா அவர் மேல என்ன தவறு சொல்லக்கூடாதுன்னா, விஜய் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அவர் கட்சியில சேர்ந்துட்டார். அதனால வந்து விஜய் அவர் வந்து ஆதரிக்கிறதுல வந்து தவறு கிடையாது. புரியுதா? அவர் மேலே 1008 அலிகேஷன்லாம் இருக்கு. ஆனா இப்போ வந்துட்டு செஞ்சுட்டு வர்றவங்க வந்துட்டு கூடாரமா இது? நரசிம்மா படத்துல விஜயகாந்த் சொல்லுவாரு, அதாவது என்கிட்ட வந்து தஞ்சை அடைஞ்சும் அசுரனா இருந்தாலும் அவனுக்கு வந்து நான் வந்து இடம் கொடுப்பேன்ட்டு. என்ன விதத்துல நியாயம்? அண்ணனை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கோம். அண்ணனுக்கு இது தெரியாமலாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது.
இப்போ மாற்றங்கள் வந்து இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து மாறும். இப்போ ஜெயலலிதான்ற ஒரு ஆளுமை வந்து 2011 ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட் 2015 2014 அவங்க ஜெயிச்சாங்க. காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி நடந்த ஊழல்கள்லாம் வந்து ஜெயலலிதா வந்து அம்மா உணவக திட்டம்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, மக்களுக்கு நல்லது செஞ்சா மட்டும்தான் இங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து நிலைக்க முடியும். மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு திட்டங்களை வந்து அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. கடைசியில் அவங்கள அம்மாவே மாத்திட்டாங்க. ஆனா அவங்கள உயிரோட விட்டாங்களா? எதிரிகள் அவங்கள உயிரோட விட்டாங்களா? அவங்கள சாவச்சிட்டாங்க. அது போலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, தவறுனா தவறு, சரினா சரி. ஊழல்வாத கட்சி, சந்தர்ப்பவாத கட்சிகளை நீங்க எதுக்கு உங்க கூட்டணியில சேர்க்கறீங்க? நல்லாவே தெரியுதுல, ஊழல்வாத கட்சின்னு நல்லாவே தெரியுதுல, சந்தர்ப்பவாத கட்சின்னு நல்லா தெரியுதுல. அண்ணன் வைகோ மாதிரி ஒரு சிறந்த பேச்சாளர் யாருமே கிடையாது. அண்ணன் வைகோ கிட்ட வந்து நாஞ்சில் சம்பத்னு ஒருத்தர் இருந்தாரு. நாஞ்சில் சம்பத்தை போய் கேளுங்க அண்ணன் வைகோவை பத்தி. அதாவது வந்து பாம்பின் கால் பாம்பறியும். புரியுதா இல்லையா? அப்போ அவருடைய கால் வந்து அவங்களுக்கு தெரியும். ஊழல்வாதிகள்னு தெரிஞ்சுதான் நிறைய பேர் வந்து நான் வந்து டிவிகேல சேர்றது எப்ப தெரியுமா சேரணும்? முன்னாடியே வந்து சேரணும். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சேர்றது பேர் தான் கூட்டம். தானா சேர்ந்த கூட்டம். ஐயா, நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. ஊழல்ன்றது வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து 75 வருஷம் நம்ம வந்து சுதந்திர இந்தியா ஆயிடுச்சு. 50 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதுல எக்ஸ்பெக்ஷன் யார் தெரியுமா? காமராசர் ஆட்சி. அவர் ஆட்சியில யாருமே சொல்ல, கக்கன், ஜீவானந்தம், அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம காமராசர், அவங்க ஆட்சியில ஒரே ஒரு ஊழல்வாதி உங்களால காட்ட முடியுமா? அவங்க மக்களுக்காக உழைச்சாங்க. செக்கில்த செம்மல் வந்து சிறந்தவராக இருக்கிறாரு. அப்ப கொடிகாத்த குமரன் வந்துட்டு நம்ம அது மாதிரி வந்து நிறைய சுப்பிரமணிய சிவா இருக்காங்க. அவங்கள மாதிரி இவங்க என்ன தியாகத்தை செஞ்சுட்டாங்க? இவங்க கான்வாயில போறாங்க, சொகுசா போறாங்க. இவங்க என்ன மக்களுக்கான அரசியலை செஞ்சிருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இதை வந்து நம்ம இதே பாண்டிச்சேரியில வந்து யாரு? ராமசாமி இருக்காரு. சைக்கிள்ல போறாரு, பைக்ல போறாரு. அதுக்கு பேர் அரசியலா? நீங்க கான்வாய் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பின்னால 10 பேர் 20 பேர் சேர்த்துட்டு போறதுக்கு பேர் அரசியலா? என்னங்க அப்போ வந்து ராமசாமி கிங் இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? ரங்கசாமியா ராமசாமி அவர் வந்து கிங் இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? பாண்டிச்சேரி தாங்க கொலை வழக்கில் எல்லாம் தலையை வெட்டுறவனுங்க, பாம்பு போடுறவங்க எல்லாம் பாண்டிச்சேரி தாங்க. விழுப்புரம் பாண்டிச்சேரி தாங்க இருக்கிறதுலே வந்து ரவுடிசத்துல அதிகம். ரவுடிசத்திலே அதுதான் அதிகம். அந்த ரவுடிசத்துல ஒருத்தர் கெத்தா சைக்கிள் ஓட்டுறான், பைக் ஓட்டுறான்னா தமிழகம்லாம் என்ன எந்த எந்த மூளைங்க? நான் சொல்ற தப்பு கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி வந்துட்டு கர்நாடகாவில் வந்து தண்ணி வர்றதுக்கு நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம். கர்நாடகாவில் வந்து ஒருத்தர் வந்துட்டு ஜனநாயகன் ஒரு படம் எடுத்துறதுனாலே அவரை டெல்லிக்கு அனுப்புறது எந்த விதத்துல நியாயம்? ஜனநாயகன் ஒரு படம் எடுத்ததுனால அவர் டெல்லிக்கு அனுப்பலாமா? அவரே வந்துட்டு காங்கிரஸ் கூட்டணி தான் அமைஞ்சிருக்கு. அவரை வந்து இங்க இருந்து வந்துட்டு காங்கிரஸ் கிட்ட போய் பேச சொல்லி அவருக்கு அது ஒரு தூதுவரா அனுப்பலாம். கேட்கறது தவறா சரியா? கரெக்டான விஷயம் தானே. நான் என்ன சொல்றேன்னா, அண்ணனுக்கு வந்து ஆதரவாளிகள் பெருகி இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் வந்து தம்பி பேசிட்டாங்க இதுக்கு முன்னாடியே. ஸ்டெர்லைட் ஆலையை எதுக்கு ஓபன் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சியில 13 பேரை சாவடிச்சாங்க. அது சாதாரணமா சாவடிக்கல, நிக்கிறவங்கள சுட்டு சாவடிச்சாங்க. ரைட்டா? அது ஜனநாயக படுகொலையா இல்லையா? ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் 1919 நடந்துச்சு. அமிர்தசரஸ்னு ஒரு இடத்துல நம்ம எல்லாரையுமே வந்து கொள்கைக்காக நிக்க சொல்லிட்டு சுட்டு சாவடிச்சானுங்க. அதே மாதிரி ஈழப்படுகொலைன்னு ஒண்ணு நடந்துச்சு. ஒருத்தன் மே 17ன்றான், ஒருத்தன் மே 18ன்றான். இந்த இடத்துல வந்து யாழ்ப்பாணத்துல வந்து எந்த இடத்துலயுமே வந்து இந்த இடத்துல வாங்க, இந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையுமே நடக்காதுன்னு ஒருத்தர் வந்து சுட்டு சாவடிக்கிறான். 2 லட்சம் பேரை சுட்டு சாவடிக்கிறான். தமிழ் இனத்தை சுட்டு சாவடிக்கிறான். அப்போ வந்து இந்த ஜனநாயக படுகொலைக்கு சமமான விஷயங்கள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது விஷயமே. நான் வந்து இப்ப கூட சொல்றேன், விஜய் அண்ணன் நடக்கிற ஆட்சி சிறப்பா இருக்கு. சிறப்பா இருக்கிறத பத்தி எந்த குற்றங்களுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் தெரியலன்னு கிடையாது. அவருக்கு வந்து மண்ணுக்கான அரசியல் தெரியல, மக்களுக்கான அரசியல் தெரியலன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்படி சொல்றேங்க. திராவிடனா என்ன, தமிழ் தேசியனா என்னங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பேட்டி எடுக்கிறது வந்து திராவிடன்றது அப்படி கிடையாதுங்க. மதராஸ் மாநிலம்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ வந்து கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே ஒன்னா இருந்துச்சு. ரைட்டா? கேரளா எல்லாமே ஒன்னா இருந்துச்சு. அப்போ மதராஸ் மாநிலம்னு ஒன்று உருவாக்குனாங்க. அப்போ திராவிடன்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு. இப்போ மொழி வழி மாநிலம்னு சொல்லிட்டு எல்லாம் தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. ரைட்டா? மொழி வழி மாநிலம் தனியா பிரிஞ்சு போயிட்ட பிறகு இப்ப எதுக்கு திராவிடம் தேவைப்படுது? திராவிடனா ஃபர்ஸ்ட் என்ன? திராவிடன்றது ஒரு கருத்தியல். திராவிடன்றது ஆரியர்கள் நம்மள வந்து ஆட்சி செஞ்சாங்க. அவங்களை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கறதுக்காக பெரியாரு, அயோத்திதாச பண்டிதர், இது போல ஆட்களால எடுத்துட்டு ரெட்டமலை சீனிவாசன். நான் வந்து 90ல பிறந்தவன் தான். இருந்தாலும் எனக்கே இவ்வளவு விஷயங்கள் தெரியுது. ரைட்டா? விஜய் அதுக்கு முன்னாடி பிறந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து இது வந்து என்ன சொல்றேன்னா, அரசியல் வந்து எல்லாருமே வந்து எல்லா குட்டையில ஒரு மட்டைகள் என்ற மாதிரியே வந்து இந்த ஆட்சி நடந்துடக்கூடாது. விஜய் அண்ணன் மேல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா வந்து இப்போ வந்து கமெண்ட்ல வந்து நிறைய பேர் பேசுவாங்க, இவனுக்கு என்ன தெரியும், இவன் அவ்வளவு பெரிய அறிவாளியா? அறிவுன்றது வந்துட்டு எதை சார்ந்தது? அறிவுன்றது எதை சார்ந்ததுங்க? கருத்தியலை தெரிஞ்ச வரைக்கும் அறிவியல்ன்றது வந்து ஒண்ணுமே கிடையவே கிடையாது.
திமுக விட வந்துட்டு டிவேக்கியாவால வந்து நம்ம தமிழ் சமூகத்துக்கு வந்து நல்லது செஞ்சிட முடியுமா? அப்ப பெரியார் நல்லது செய்யவே கிடையாதா? அண்ணா நல்லது செய்யவே கிடையாதா? காங்கிரஸ்ல இருந்து வந்து காமராசர் நல்லது செய்யவே கிடையாதா? எல்லாருமே நல்லது செஞ்சிருக்காங்க. எங்க தவறுறாங்கன்னா அவங்க வந்த வழிகால் தெரியல. ஒரு மரம் ஒண்ணு வளருதுன்னு வச்சுக்க, அதோட வேர்ல ஒரு ஊசி போட்டா அதோடைய பழங்கள் வந்து வேர்ல விஷ ஊசி போட்டா பழம் மட்டும் நல்லா வருமா? இங்க வேரே பாதிக்கப்பட்டிருக்கு.